ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். ஸோ இன்றைக்கி எங்கள் மெனுவில் என்னென்னா பூண்டு ரசம், பூண்டு போடாத ரசம், பீட்ரூட் பொரியல், பாவக்காய் கறி, தொண்டைக்காய் ஃப்ரை, பீர்க்கங்காய் தொகையல், பூசணிக்காய் கூட்டு, சாதம், தயிர். ஏன் இவ்வளோ ஐட்டம்ஸ்னால் இன்றைக்கி வெஜிடபிள் டீக்ளட்டரிங் டே. எங்களுக்கு ஃப்ரைடே வெஜிடபிள்ஸ் மார்க்கெட்டில் வரும் கீழேந்து. ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வருவாள் மார்க்கெட் சந்தை. ஸோ அதில் வாங்கிறதுக்கு வேண்டி இந்த தேர்ஸ்டே நாங்கள் எல்லாத்தையும் கிளியரன்ஸ் மாதிரி பண்ணி எல்லா வெஜிடபிள்ஸையும் யூஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணினா, இந்த மாதிரி டீக்ளட்டர் பண்ணினா ஃப்ரிட்ஜு காலியாக இருக்கும். ஃப்ரைடேக்கு புது வெஜிடபிள்ஸ் வந்தோடனே எல்லாத்தையும் அலம்பி ஃப்ரெஷ்ஷாக வைக்கலாம். ஸோ டீக்ளட்டரிங்கிறது வெறும் பொருள் மெட்டீரியலில் மாத்திரம் இல்லை, எவ்ரி சிங்கிள் ஏரியா, எவ்ரி ஸ்மால் ஏரியா அப்பப்போ நம்ம டீக்ளட்டர் பண்ணோம். இந்த வெஜிடபிள்ஸ் அப்படியே வச்சு நாளைக்கு வெஜிடபிள்ஸும் வந்ததுன்னா எல்லாத்தையும் கலந்து போட்டு எதை வைக்கிறது, எது பழசு எது புதுசு, கன்ஃபியூஷன் வரும். ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸாக பண்ணி வச்சுருக்கு. ஏன் 2 டைப் ஆஃப் ரசம்னா, இது ரசம் ப்ரீமிக்ஸ். இது நாங்கள் வீட்லேயே தயார் பண்ண ப்ரீமிக்ஸ் ரசம் பவுடர். ஒன்று பூண்டு போட்டது, ஒன்று பூண்டு போடாதது. இதில் ரொம்ப பிஸி ஒர்க்கிங் மென் அண்ட் லேடிஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லானது. எப்படின்னா, வெறும்னா உங்கள் அளவு தண்ணி வச்சுட்டு டொமேட்டோ மாத்திரம் பாயில் பண்ணி இதை 1.5 ஸ்பூன் போட்டால் போகிறோம். இதில் தாளிச்சும் கொட்டியிருக்கு, பருப்பு இருக்குது, கருவேப்பிலை எல்லாமே இருக்குது, ரசம் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ 1.5 ஸ்பூன் போட்டு ஒரே ஒரு கொதி, 3 மினிட்ஸில் உங்கள் ரசம் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ எங்கள் மில் கிரைண்டரில், ஹோம் மில் கிரைண்டரில் ரசப்பொடி தயார் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ரசப்பொடிக்கு யூஷுவல் இன்க்ரீடியன்ட்ஸ். ஆனால் இதை 3 பாகமாக பிரித்து, ஒரு பாகத்தில் பூண்டு, இன்னொரு பாகத்தில் வேப்பம்பூ, இன்னொரு பாகத்தில் பிளெயின். ஸோ இங்கே கட்டணும். பிளெயின் ரச பவுடர் எப்பவும் போடுற மாதிரி இருக்கும். பூண்டு போடுறதுல நல்லா பூண்டை வறுத்து அரைச்சி அதில் சேர்த்து இன்னொரு பாகமாக வைக்க போகிறேன். இன்னொரு பாகத்தில் யார் யாருக்கு வேப்பம்பூ ரசம் வேணுமோ தனி பேக்கெட்டாக நம்ம ஏலகிரி மலையிலே விளையிற வேப்பம்பூ க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். எங்கள் ஆற்றுல இல்லை, பட் வர வழி நீள வேப்ப மரம், எல்லார் ஆற்றுலேயும் வேப்ப மரம். ஸோ அந்த வேப்பம்பூவை ஒரு பேக்கெட்டில் கொடுப்போம். அதை நீங்கள் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 பாகமாக இந்த ரச பவுடரை பிரிக்க போகிறேன். இதில் என்ன அட்வான்டேஜ் உங்களுக்குன்னா, நீங்கள் பருப்பு வேக வச்சு அதுக்கப்புறம் புளியை கரைச்சி எல்லாம் வேண்டாம். இது ரெடி டு மேக் ரசம் பவுடர். அண்ட் 2 மினிட்ஸ் பாயில் ஆனால் போகிறோம். இதுலேயே நான் புளி சேர்த்திருக்கேன். அப்புறம் தனியா, பருப்பு அண்டு ஜீரம், மிளகு எங்கள் கார்டன்லேருந்து, எங்கள் தோட்டத்துலேருந்து எடுத்த மிளகு, ரொம்ப காரமாக இருக்குது, போன வருஷத்து ஹார்வெஸ்ட் மிளகு. அப்புறம் புளி பக்கத்து வீட்டு புளி, அவளுக்குலேயே காய்ச்ச புளி, அவளே ஆஞ்சு அதை க்ளீன் பண்ணி கொடுத்த புளி. ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி இயற்கையாக நம்ம வீட்லேயே பக்கத்து தோட்டத்துலேயே விளைஞ்சதை எடுத்து ரசம் பண்ணியிருக்கோம். இது நிறைய ஒர்க்கிங் லேடிஸ் இல்லைன்னா மென் இல்லைன்னா யார் வேணால் யூஸ் பண்ணுறதுக்கு 2 மினிட்ஸ் பாயில் பண்ணால் போகிறோம். தக்காளியை போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு இதை போட்டு 2 மினிட்ஸ், இல்லைன்னா ஒன்றுமே வேண்டாம், வெறும் ஜீரா மிளகு ரசம்னா அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரெடி டு மேக் ரசம் பவுடர். ஸோ சில பேருக்கு கார்லிக் பிடிக்காததுனால அதை தனியாக பண்ணுறேன். வேப்பம்பூ எல்லாருக்குமே நல்லது, பட் அது தனி பேக்கெட்டாக கொடுத்தா தான் சாப்பிட முடியும். பிகாஸ் அதை பொடிச்சு இதோட கலக்க முடியாது. நீங்கள் அதை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். ஸோ யாருக்கு என்ன வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில். இன்னும் ஒரு 2-3 டேஸ் ஆகும் இதை பாட்டில் பண்ணி சாஷேயில் போட்டு ரெடி பண்ணி லேபிள் பண்ணி கொரியர் வரணும். பிகாஸ் மழையெல்லாம் பேஞ்சுன்னு இருக்கேன். ஸோ எல்லாம் ரெடியானோடனே நான் சொல்கிறேன் யூடியூப்பில். அப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி இயற்கையான பொருள்கள், இயற்கையான சாமானம் வச்சுட்டு சமைச்சு இல்லைன்னா வாங்கி சாப்பிட்டோன்னா நம்ம கட் ஹெல்த் நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கலாம். 2025 டீக்ளட்டர், மினிமலிசம் எல்லாம் பார்த்துட்டு சைட் பை சைட் இயற்கையாக நல்ல ஃப்ரெஷ் பொருள்கள், இயற்கையாக கிடைக்கிற பொருள்கள் வச்சுட்டு சாப்பாடு, ஆரோக்கியம், டயட் எல்லாம் மேனேஜ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஒரு சின்ன ஐடியா தோணித்து டீக்ளட்டரிங்க்கு. அதை ரொம்ப ஒரு சீரியஸ் இஷ்யூவாக, ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமாக எடுத்துக்காதிக்கு ஒரு ஃபன் ப்ராஜெக்டை எடுத்துட்டு
சின்ன சின்ன போஸ்டர்ஸ் மாதிரி பண்ணி அதை அங்கங்கே ஒட்டி வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு போஸ்டர் பார்த்து டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இது என்னோட ஒரு சிம்பிள் ஐடியா. இந்த மாதிரி பண்ணிட்டுன்னா 2024 விட்டுட்டு 2025 என்ட்ரு பண்ணுறத ஒரு மாதிரி மினிமலிசம், டீக்ளட்டரிங் அண்ட் ஹெல்த்தி டயட், ஹெல்த்தி லைஃப் தேடிட்டு போகிற மாதிரி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.